சரி நீ தான் பார்த்து வீட்டுக்கு போ, நானும் போறேன். பிள்ளைங்க காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. போய் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. காலையிலேயே நான் அளவாக செஞ்சேனா, நீ போய் தான் ஏதாவது செய்யணும். சரி நான் வரட்டுமா? சரிக்கா போயிட்டு வாங்க, நானும் அப்படியே போறேன். என்ற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருப்பா. என்ற மாமியார் வீட்டில் இருக்கிறனால அவங்க கூப்பிட்டுக்குவாங்க. நிலா, நிலா, மலரே கொஞ்சம் நில்லு. இதே நிலா, இந்த சீத்தக்கா எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க? அதான் நான் ஏன் இந்த அக்கா இப்படி மூச்சு பறக்க இப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க? இவ்வளோ நேரம் அவங்க வீட்டில் தானே இருந்தோம், இப்போ தானே வந்தோம். மத்தியான சாப்பாடு கூட இன்னைக்கு எல்லாம் அங்கே தானே சாப்பிட்டோம். இங்கே தான் இருக்கீங்களா, போயிட்டீங்களா இருக்குன்னு நானும் வேக வேகமாக வந்துட்டு இருக்கிறேன். ஏக்கா இருக்கா, பொறுமையா இரு. ஏன் இப்படி மூச்சு வாங்க நடந்து வந்துட்டு இருக்கிற? இப்போ தானே வீட்டில் இருந்து வந்தோம், அதுக்குள்ள என்னக்கா? நான் நிலா தேங்காய் பருப்பு கேட்டாலா, எடுத்து வச்சிருந்தா மறந்துட்டு வந்துட்டாளா? சரி அதான் எடுத்துட்டு அப்படியே வந்தா காத்தம் போட்டுட்டேன். அதுக்கு தான் இப்படி ஓடி வந்தீங்களா? ஆமா கேட்டாலா, சரி பொக்குன்னு போயிடுவாள. சரி அதனால தான் கையோட கொடுத்து அனுப்பிடலான்னு அங்கிருந்து சத்தம் கொடுத்துட்டே வந்தா உங்களுக்கு கேட்கவே இல்லை. நாங்கள் பாட்டு பேசிட்டே வந்துட்டு இருந்தோமாக்கா, அதான் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இவ்வளோ தொலையா ஓடி வந்தீங்களாக்கா? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு எடுத்துட்டு போறேன், அதனால எனக்கா? சரி கேட்டுட்டு சாப்பிடாம போறேன்ட்டு தான் கொண்டு வந்த நீ இருந்தா வாங்கிக்கோ. சரிக்கா கொண்டாங்க. இந்த சின்ன பிள்ளை அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாலா, அவள் பேசுறது கேட்டுட்டு நான் பருப்பி வாங்குறதுக்கு மறந்துட்டு வந்துட்டக்கா. என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறா. நான் சொல்றது நம்புறதா வேண்டாமான்னு ஒன்றும் தெரியல. தலை வந்து பேசுது, அவள் துரத்துதுங்கிறா. என்னம்மா போ. ஆமாக்கா, நானும் எப்படி திருப்பி திருப்பி கேட்டாலும் அதை ஏதாக்கா சொல்லிட்டு இருக்கிறா. வேணும்னு கறி எடுத்துட்டு அந்த வழியில போகலாம், அது மறுக்கா வரும் பாரு, அப்பவா சரி நம்புவியான்னு கேட்கறா. நான் என்னத்த சொல்றது அவகிட்ட, போங்க. சரி ஒரு நாளைக்கு அவ கூட தான் சொன்ன மாதிரி போய் பாருங்கடா, நீ வேணா? ஏக்கா வர வர உங்களுக்கு நக்கல் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? என்ன நிலா நீ அப்படி நினைக்கிறியா? அவன் சொல்றது உண்மையா இருக்குன்னு உனக்கு தோணுதா? எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் இருக்குமான்னு சந்தேகமா இருக்குது. தலைமை பேய ஆவினா கூட ஏதாவது சொல்லலாம், தலை மட்டும் தனியா வந்து பேசுதுங்கிறான். இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலப்போ. அவன் நான் நம்மளன்னு சொல்லி தானே கறி எடுத்துட்டு அந்த வழியில போலாங்கிறா. அது என்னமே இருந்துட்டு போகுது, அதை பத்தி நீங்க எதுவும் பேசிட்டு இருக்கிறீங்க? சரி சரி நாலு நேரமாக போகுது, வீட்டுக்கு போங்க. அதையெல்லாம் பத்தி நேரத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. மலரே நீயும் புள்ளக்கிட்டையில அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காத. பிள்ளைங்க வந்தா பையன்கிட்டையும் புள்ளக்கிட்டையும் மேலே சொல்லிட்டு இருக்காத. 1.5 வயசு சும்மாவே அது இது நோண்டக்கு போவான். இந்த மாதிரி எல்லாம் கேட்டா அப்புறம் அவன் தூக்கிட்டு அதே அந்த வழியில போயிட போறான். ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான். 1.5 வயசு ஆகுதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போகவே கூடாது. அப்படி எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு? ஏதோ 2 பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு என்ன ஏது பாக்குறதுக்கு போயிடுவா. அவன் தெரியா நாள். ஆமா ஆமா அதுக்கு தான் சொல்றேன். சரி பார்த்து போங்க, நானும் போயிட்டு வரேன். சரிக்கா. சரி நாளைக்கு ஏதாவது வரேன். நாளைக்கு என்ன தோட்டத்துக்கு ஏதாவது போறீங்களா? போலாதான் நினைக்கிறேன், வேலை நிறைய தான் இருக்குதுன்னு மாமா சொல்லிட்டு இருந்தாரு. மழை வேற அப்பப்போ பேஞ்சிட்டே கிடக்குது, துணிங்க வேற நிறைய கிடக்குது துவைக்கிறதுக்கு. அதான் என்ன பண்றேன்னு தெரியல. சரி அப்ப மழை வரலாம், நாளைக்கு ஏதாவது துணியெல்லாம் அழைச்சி போடுங்க. அப்புறம் தோட்டத்துக்கு அப்புறம் போய்க்கலாம், மழையெல்லாம் நிக்கட்டும். ஆமா அதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன். தோட்டத்துக்கு ஏதாவது போற மாதிரி இருந்தா ஃபோன் பண்ணுங்க, நானும் வரேன். சரி நீலா, என்ன வேலை இருக்குது என்னன்னு ஒன்றும் தெரியல. நான் கேட்டுட்டு அப்புறம் போறதா இருந்தா உன்னை கூப்பிடுறேன். சரிக்கா. சரி மலரு, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். சரி நீங்க பார்த்து போங்க, நிறைய நைட்டு பேசிட்டு போகாதீங்க. சரிக்கா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ரோட்ல போறக்கே நீ கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஆமாக்கா நீ எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு அப்படிதாக்கா தோணுது. அந்த பக்கம் நீ போகவே கூடாதுன்னு இருக்குது. நான் அவ சொல்றது நெசமா பொய்யான்னு தெரியல. ஆனா அவ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வழியில போறது எனக்கே கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது. சரி சரி விடுங்க, அதெல்லாம் என்னன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா. எனக்கு சின்ன பிள்ளை சொன்னதுக்கு அப்புறமா அந்த பருப்பி எடுத்து ரோட்ல போறக்கே பயமா இருக்குது. ஆமா எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். அரண்டவங்களும் திருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தோட்டத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி பழக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயிட்டு வாங்க பார்த்து. சரிக்கா. சரி அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேம். மெயில் அனுப்பியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா கலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேம், நான் வைக்கிறேன். ஓகே மேம், ஓகே. அம்மா 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 அம்மா. என்னத்துக்கு யார் அம்மா அம்மான்னு கூப்பிடுறது? அத்தா அது யார் இருந்தா பாருங்களே அத்தா. கிச்சன் வரைக்கும் கேக்குது, பாத்திரத்துல ஒரு சவுண்ட் விட அம்மா அம்மான்னு கூப்பிடுறதா கேக்குது. அதெல்லாம் மிச்ச மீதியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமேல் தான் சோறாக்கணும் சொல்லுங்க. இந்த ராப்பிச்சக்காரனுக்கு பொழுதானாவில போது வந்துடுறானுங்க இந்நேரத்துக்கு. இரு பாக்குறேன். அம்மா அம்மா. யாரு பாது இந்நேரத்துக்கே வந்திருக்கிறா? அப்புறமேல் வாப்பா, இன்னும் ஒன்றும் செய்யல. ஐயோ இந்த அம்மா கூட நம்ம கிட்ட கால நினைச்சிருச்சு. அம்மா அம்மா நான் தாமா கூப்பிட்டேன். ராசா என்னடா ஆச்சு? ஏன்டா மூஞ்சில இப்படி வீங்கி கிடக்குது, அடிபட்டுக்குது, ரத்த காய மாதிரி இருக்குது? என்ன சாமியாச்சு? என்ன இந்த பிச்சைக்காரனை வெளியே போக சொன்னா அத்தை வீட்டுக்குள்ள வச்சு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்களா இருக்குது. இவங்களெல்லாம் என்னதான் சொல்றதுன்னு தெரியல. ரோட்ல போறவங்க வரவங்களை எல்லாம் நான் பேசுற கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறது. இரு போய் இந்த அத்தை பேசிக்கிறேன். சொல்லு சாமி, என்ன சாமியாச்சு? எப்படி வந்திருக்கிறா? அம்மா அது வந்து என்ன அத்தா பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நீ வேற சும்மா ரெடி, இங்க பாரு என்ன இருக்குதுன்னு உனக்கு. பிச்சைக்காரன் நினைச்சா நம்ம புருஷன் தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டதா? ஐயோ என்னாச்சு இந்த ஆளுக்கு? யோ டொப்பி என்னையாச்சு? ஏன் இப்படி மூஞ்சியெல்லாம் ரணக்கலமா இருக்குது? எங்க போய் விழுந்துட்டியா இல்ல எவனாவது பிடிச்சி அடிச்சு போட்டானா? இவ்வளவு என்ன எதுக்கடி பிடிச்சி அடிக்கிறாங்க? நான் என்ன பெரிய ரவுடியா?
நீ ரவுடி இல்லதா இருந்தாலும் வேற யாராவது ரவுடி கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். உன்ற வாயை வச்சு நீ சும்மாவே இருக்க மாட்டியே, எங்கேயாச்சும் போய் வம்பிழுத்து ஏதாவது அடி வாங்கிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். நான் என்னையா இப்படி நான் அடிச்சா கூட இப்படி எல்லாம் சாதாரணமாகாதே. பேசுவடி பேசுவ. ஊர் சைடு அடிபட்டு வந்திருக்கிறானே, கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருக்குதா? கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா நீயே? நான் அத்தை மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கிற, திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கிறேன். என்னையாச்சும் கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம கிண்டல் பண்றியா கேலி பண்றியான்னு எங்களை கேள்வி கேட்டுருக்கிறேன். ஓ அவ கடற்கரை வீடுடா, எனக்கு ஒரே படபடப்பா இருக்குது. என்ன சாமியாச்சு முதல்ல அதை சொல்லு. முதல்ல வந்து உட்காரு வா. நீல அவனுக்கு முதல் குடிக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடி போ. சரிங்க அத்தை எடுத்துட்டு வர இருங்க. உட்காரு சாமி முதல்ல. ஏங்கன்னு அடிபட்டுருக்கு கீழே உட்காந்துட்ட, அங்க வந்து ஏதாவது சோபாலையாச்சும் உட்கார வேண்டியதுதானே. சேர் எடுத்துட்டு வரட்டுமா சாமி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இடுப்பே போச்சுமா, கீழே எப்படியோ உட்கார்றா. இந்தாங்க அத்தை தண்ணி கொடுங்க அவருக்கு. என்ன சாமியாச்சு சொல்லு. இந்த தண்ணி குடி. பரவாயில்லமா இருக்கட்டும், குடிக்கிறா. ஏடா ஒரு ஆட்டோ வேணா குடிடி, அவனை கூட்டிட்டு போல ஆஸ்பத்திரி கேச்சி. ஆஸ்பத்திரிக்கா? சரி சரி முதல்ல அவர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் ஆட்டோ கதெல்லாம் ஃபோன் பண்ண அந்த பையன் எடுத்துட்டு வந்துருவான். சரி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு தாமா வர்றேன். என்னையா சொல்ற, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டியா? ஆமா நிலா. என்ன கண்ணு சொல்ற, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டோமா. அதெல்லாம் டொப்பி என்னாச்சுன்னு சொல்லியா? அது வந்து நிலா, நானும் பைக் எடுத்துட்டு ஆபீஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சா, சரி நான் அப்படியே போன் பேசிட்டே வந்துட்டு இருந்தேனா. ஓஹோ வண்டியில இப்ப ஃபோன் பேசிட்டு தான் வந்திருக்கிற தோற. எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்ற பாசன் ஒருத்தி இருப்பாள் அந்த மேனாமினிக்கு, அவகிட்ட தான் கடலை போட்டுட்டு பேசிட்டு வந்திருப்ப. அதனாலதான் எங்க போய் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே, கூட இருந்தே பார்த்த மாதிரி சொல்றாளே. இல்ல நிலா, அது வந்து நான் போன் பேசிட்டு தான் வந்தேன். ஆனா என் பாஸ் கிட்ட இல்ல ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டே வந்துட்டு இருந்தேனா. அது இன்னும் இந்த பிள்ளைங்க எல்லாம் அங்கங்க பட்டாசு வெடிச்சுட்டே இருக்கிறாங்களா இருக்குது. எவனா ஒரு அது ஏன்னா அணுகுண்டா என்னமா வச்சிருந்தானாட்டு இருக்குது, நான் கவனிக்கல. கரெக்டா அந்த பட்டாசு கிட்டே வந்துட்டேன். அது வெடிச்சிருச்சு பாரு, எனக்கு மூஞ்சில எல்லாம் காயம் பட்டுருச்சு. வண்டி ஸ்லிப் ஆகி போட்டு அங்கேயே விழுந்துட்டான். அதானே நான் சொன்ன சரியா போச்சுல. நீ சும்மா நாச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்றியா? நீ அவகிட்ட பேசினாதான் எதுக்கால என்ன வருது என்ன போகுதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதே. அந்த மேனாமினிக்கு என்னதான் பேசுவாளோ உங்ககிட்ட, அவன் பேசின அப்படியே மயங்கிடுற. ஏயா பட்டாசு வைக்கிறது கூட உனக்கு தெரியல, நீ பாட்டு போன் பேசிட்டு வந்திருக்கிற இழிச்சிட்டு. உனக்கு தேவதா? ஏன் நிலா நீ வேற சும்மா ரெடி, அவனே அடிபட்டு நொந்து போய் வந்திருக்கிறான். நீ வேற எதையாவது சொல்லி இட்டு கட்டி பேசிட்டு இருக்காத. போ அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா. நான் ஏதாவது ஆஸ்பத்திரியில ஏதாவது மருந்து கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி அப்படியே போட்டு விடுறேன் போ. ஆமா உங்க பையனை மட்டும் எதுவும் குத்தம் சொல்லிடக்கூடாது. வந்துருவீங்களா வருந்து கட்டிட்டு நான் இட்டு கட்டி பேசுறேனாமா. உங்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லத்த. உங்க பையனை நீங்க எல்லாம் நம்புங்க, அவரை பத்தி எனக்கு தானே தெரியும். இந்த டொப்பிக்கார சரியான ஆளத்த. அடி போடி இவ்வளோ ஒருத்தி எதையாவது ஒன்று பேசிட்டு இருப்பா. போ எங்க போறது, சாப்பாடு மதியானம் செஞ்சதெல்லாம் இருக்குது. உங்க பேத்திக்கு இட்லி தான் வேணுமாமா, அதை ஒரு அடசல் இட்லியை ஊற்றி வச்சிருக்கிறேன். அதுலயே 2 எடுத்து அவருக்கும் கொடுக்கலாம். விடுங்க இனி எனக்கு போய் நான் தனியாக செய்யறது. போது இட்லி கொடுத்தா. ஓ சரி அப்ப இட்லி ஊற்றி வச்சிருக்கிறியா? சரி அப்ப வேகட்டும். சரி சாமி ஆஸ்பத்திரி ஏதாவது மருந்து ஏதாவது கொடுத்துருப்பாங்களா, அது கொண்டா. இதை முகத்துக்கெல்லாம் நான் போட்டு விடுறேன் அப்படியே. சரிம்மா, நானு கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிறேம்மா. மருந்தெல்லாம் வண்டியில தான் இருக்குது. வண்டியில வச்சிருக்கியா? ஆமாமா நிலா, அப்படியே போய் வண்டியில மருந்தெல்லாம் வச்சிருக்கிறேன், பார்த்து எடுத்துட்டு வரியா? சரியா எடுத்துட்டு வந்தாரா? அழுகாத. ரொம்ப வலிக்குதாயா? வலிக்காமலாடி இருக்கும், சும்மா இவ்வளோ ஒருத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். ஏண்டி சிரிக்கிறா? நான் அடிபட்டு வந்தது உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? டொப்பி அதுக்கு இல்லையா? பாருமா இவளா. அது ஏண்டி அவன் சும்மா அவனே ஏதோ அவன் வழியில இருக்கிற, நீ பாட்டு கிழிச்சிட்டு கிடக்குற. போ இட்லி வந்துருச்சான்னு பாரு. அது இல்லத்த, நானு சமையல் கட்டில நின்னுட்டு இட்லி ஊத்திட்டு இருந்தேன்ல, அப்போ உங்க பையன் அம்மா கூப்பிட்டு இருந்தாருல்ல. நான் வேற கடுப்புல இருந்தானா, என்னடா இந்நேரத்துக்கே ராபிச்சுக்கார வந்து சோறு கேட்டு இருக்கிறேன், இப்பதான் இட்லியை ஊத்தி வச்சிட்டு இருக்கிறோம், இந்நேரத்துக்கே வந்துட்டான் பாருன்ட்டு நான் உள்ள தீட்டிட்டு கிடக்குறேன். உங்ககிட்ட கூட பாருங்க பிச்சுக்கார வந்திருக்கிற இந்நேரத்துக்கே சொன்னல. அடிநிலா நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஒண்ணுல போயிட்டு அப்புறமான்னு சொல்ல அவன் பாட்டுக்குள்ள வந்துட்டான். அம்மா நீங்களும் அவ கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவன் சிரிச்சதுக்கு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. சரி உங்க மருந்து போட்டு விடுறேன். சரி நிலா போய் வண்டியில தான் மருந்து வச்சிருக்கிறேன், நம்ம போய் எடுத்துட்டு வாப்போ. சரிங்க அத்தை. நீ ஏன்டா வெளியே நின்னுட்டு அம்மாங்கிற, உள்ள வர வேண்டியதானே? அம்மா நீங்களும் அவ கூட சேர்ந்து கேள்வி பண்ணிட்டு இருக்கீங்களா? நானே வழியோட இருக்கிற, நீங்க வேற ஏமா? சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. சரி நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை ஏதாவது கொடுத்துருப்பாங்களா, சாப்பிட்டுட்டு சித்த நேரம் படு தூங்கு. நாளைக்கு வேணா நீ ஆபீஸ் போக வேண்டாம், லீவ் போட்டுக்கோ. இல்லம்மா அதெல்லாம் லீவ் எல்லாம் போட முடியாது, போய் தான் ஆகணும். நான் ஒரு ஹாஃப் டே போயிட்டு வந்துடுறேன். ஏன் அத்தை சொல்றாங்களா நாளைக்கு போகாதானே? ஏன் அந்த மேனமிக்கு பார்க்க முன்னால இருக்க முடியாதோ? சும்மா போடி, எதையா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. போ இட்லி வந்துருச்சுன்னு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டு நான் போய் படுக்கிறேன். என்ன பாய் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? இந்த தீபாவளிக்கெல்லாம் பரவாயில்லையா?
என்னமோ தலைவரே, ஏதோ ஒரு அளவுக்கு தான் தலைவரே. முதல் மாதிரி எல்லாம் ஒன்றும் பிசினஸ் அந்த அளவுக்கு சரியில்லை தலைவரே. ஏன்பா இப்படி சொல்றீங்க? தீபாவளிக்கு எல்லாருமே துணி வாங்கிருப்பாங்களா? அப்புறம் என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே. பெருசா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஜனங்க வர்றாங்க போறாங்க, வியாபாரம் அந்த அளவுக்கு நடக்கல தலைவரே. தீபாவளிக்குன்னு நிறைய வாங்கி வச்ச ஸ்டாக் எல்லாம் பாதி கூட விற்கல. எல்லாம் பாதிக்கு பாதி மிச்சமா தான் இருக்குது தலைவரே. ஏன்பா எப்படி சொல்றீங்க? அப்ப அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லையா இந்த வாட்டி? ஆமா தலைவர், என்ன பண்றது? சில பேர் எல்லாம் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அந்த கூட்டமெல்லாம் வர்றது இல்லையா தலைவரே? அதுவும் இல்லாம மழை வர வந்துட்டே இருந்தனால கொஞ்சம் கூட்டம் குறவுதா. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். நீங்களும் ஆன்லைன்ல எல்லாம் போடுறீங்களா எல்லாம் விற்கிறதுக்கு? இல்ல தலைவரே, நானு இந்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. கடையில எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாம் சரியா இருந்தது. அதான் இப்போ நம்ம விவித சொல்லியிருக்கிறோம். இனிமேல் ஆன்லைன் ஆர்டர் பண்ணலான்ட்டு. இனிமேல் தான் பண்ணணும் தலைவர் அந்த மாதிரி ஏதாவது. ஆமாப்பா, அந்த மாதிரி பண்ணுங்க. அம்மா. வாடா சென்றாசி, வா வா. என்ன இன்னைக்கு நேரமாவே வந்துட்ட? ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? சரி, அதனாலதாம்மா வந்துட்டேன். சரி சரி சரி, போசான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, காப்பி ஏதாவது போட்டு தரேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வர வழியில் நான் குடிச்சிட்டு தாம்மா வந்தேன். அம்மா, எங்க சின்ன புள்ளிய அலையவே காணோம்? இல்லாட்டி காய்ச்சி மூச்சு வீட்டுல கத்திட்டு கிடப்பா பையன் கூட. அவங்க இங்க இருக்கிறா. ஏமா, எங்க போனா புறா பையன் எங்க? அவன் என்ன அதான் உட்கார்ந்துட்டு ஏதோ பொம்மையை வச்சுட்டு விளையாடி கிடக்குறான். அது இது ஏதோ கலர் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு. ஓ அப்படியா? நீங்க நின்னத்துக்கு கீரை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க அவகிட்ட சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் உருகி தர சொல்லி. நீங்க ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எடுபடி வேலை கூட அவ செய்ய மாட்டாளா? சோறு தான் ஆக்கறது இல்ல, இந்த வேலையை அவளுக்கு கொடுக்க வேண்டியது தானே? ஆமா, அவன் செய்யறான். செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பாப்பா பாரு. ஏன்டா நீ வேற? கீரை நாளைக்கு ஏதாவது செய்யலான்ட்டு எடுத்துட்டு இருந்தேன். அவள் காலையில ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வாடின்னு சொன்னேன். அவ இப்ப வரைக்கும் அவளை காணோம்டா. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போக சொன்னீங்களா? ஆமா சென்றாசு, காடக்கறி காலையில கொண்டு வந்து கொடுத்தீல. சரி, அது கணேசனுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி, கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்ல ஊத்தி கொடுத்துட்டு சரி இப்போ உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு வாடின்னு சொல்லி அனுப்புனேன். சரின்ட்டு வாங்கிட்டு போனவதான். பொழுதே போயிடுச்சு, இப்ப வரைக்கும் அவ வீட்டுக்கு வரல. அவ போய் சித்த நேரத்திலேயே அவங்க அண்ணனே இங்க வந்துட்டான். ஏதோ கை வலிக்குது நீ விடுங்கன்ட்டு. அப்புறம் அவன் நீ வீட்டு அவன் வீட்டுல இருந்த கறியை மறுபடியும் சாப்பிட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா இவன் வரவே இல்லடா இன்னும். சரி இருங்க, நான் வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன் எங்க இருக்கிறான்னு. ஆமா, ஃபோன் பண்ணு போன் நல்லா அவளுக்கு. அவன் போன் இங்க வீட்டுல தான்டா கிடக்குது. இவளுக்கெல்லாம் எதுக்குமா போகணும்? எப்ப பார்த்தாலும் வீட்டுல தான் வச்சுட்டு போறா. முதல்ல இவ போன் புடிங்கிடுறீங்க. சரி சரி விடு, அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்கலாம். இத்தனை நேரம் போகட்டும், வரால என்னன்னு பார்த்துட்டு கணேசனுக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளு. சரிம்மா, சரி, நான் உள்ள போய் பையன் என்ன பண்றான்னு பாக்குறேன். சரி கண்ணே. ஹாய் சிம்ரன், என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிற, பணியாரமா? ஆமாங்கத்தா, இந்தாங்க பணியாரம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு சாப்பிடு, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. ஆத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? காப்பி குடிச்சிட்டு இருக்கிறீங்களா? என்ன நீ என்ன சேலை கீழே எல்லாம் கட்டி ரெடியாக இருக்கிறீங்க? எங்கே வெளியே கிளம்புறீங்களா? ஆமா சின்னப்புலா, வெளியில கிளம்பலான்னு ரெடியானே. இன்னும் உங்க அண்ணனவே காணோம். வாடி சின்னப்புலா, வா வா. என்ன இன்னத்துக்கு வந்திருக்கிற? ஏங்காத்தா, நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு என்னத்துக்கு வந்தேன் என்ன? அதுக்கு இல்லடி கேட்டேன், இன்னத்துக்கு நீ வர மாட்டியே, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்கிறியன்னு கேட்டேன். சரி சரி, வா காப்பி போட்டு கொடுக்குறேன், குடிப்பியாமா வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்தா, நான் குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். என்ன சின்னப்புலா? இல்லை நீ எங்கள் அத்தை நான் எங்கேன்னு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்க. நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிடுங்க. சரி, ஃபோன் பண்ணட்டும். இப்போ இங்க தான் இருக்கிற. அதனால என்ன இங்க இருந்தானே சொல்ல போறேன். அதுக்கு இல்லை நீ, நான் வீட்டிலேருந்து காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே கிளம்புனதே, நீ இன்னும் வீட்டுக்கே போகல. இங்கே வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த வழியில் வேற இந்த காடைக்கறி கொடுத்து விட்டாங்களா அத்தை அண்ணனுக்கு கொடுக்க சொல்லி. அது என்னமோ ஒரு தலை வந்து நீ துரத்திட்டே வந்தது. நான் பயத்துட்டு அதெல்லாம் கீழே போட்டுட்டு பக்கத்தில் சீதாக்கா வீடு இருந்தது, அங்கே போயிட்டேன். இப்போ தான் அங்கேருந்து வர்றேன். அதுக்கு தான் கேட்பாங்க. அதுக்கு தான் கேட்டாலும் கேட்பாங்க எங்கள் அத்தை. அதுக்கு தான் நீ அப்படி சொல்ல சொன்னேன். அது சரிடா. ஏன் நீ ஏதோ தின்னுட்டு ஏதோ சொல்றியாக்கும்? பரவாயில்ல சின்னப்புலா, இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கல்யாணம் வச்சிருக்கிறோம்ல. உங்க அத்தை என்ன மறந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காளிமா. முகூர்த்தக்கால் போடுற வரை சாப்பிடலாம். முகூர்த்தக்கால் போட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடக்கூடாது. அதனால தான் ரங்க கொடுத்து அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கட்டு சின்னம்மா, அதனால என்ன? சரி விடு சின்னப்புலா, பரவாயில்ல விடு. அதுக்கு என்ன? ஐயோ அண்ணி, நான் ஒன்றும் அதை திங்கல. நீங்கள் என்ன நான் சாப்பிட்டேன்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறீங்களாக்கும்? உண்மையில ஒரு தலை தான் நீ வந்து துரத்துச்சு. என்ன அத்தை தலை துரத்துச்சுக்கிறாங்க? அட விளையாடுறதுக்கு ஒரு அளவிலேயே சின்னப்புலா. நானே உங்க அண்ணனா காணும்னு சொல்லி கோவமா இருக்கிற, நீ வேற எதையாவது சொல்லிக்கிட்டு. அந்த ஆள் வேற ஆவுனா மறந்துடுறாரு. எங்கேயாச்சும் போலான்னு சொல்லிட்டு பாரு, நான் ரெடியாகி நிற்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எங்கே யார்கிட்ட உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. இப்படி மறதியான புருஷனை கட்டிட்டு நான் படுற பாட்டு இருக்குது எப்பா. என்ன நம்ம வந்து சொன்னாலும் நம்மளை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி சரி, இவங்க நம்பாட்டி என்ன, நமக்கு தான் தெரியும்ல. ஒரு நாளைக்கு இவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சரியா நீ? சரி, நான் அது சொல்றதுல வந்தேன். நான் வீட்டுக்கு போறேன் சரியா? என்ற பையன் வேற பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கான். எங்க அத்தை வேற எனக்கு காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. சரி, ஃபோன் கீன் பண்ணானா இங்கே தான் இருக்குதான்னு சொல்லிடுங்க. நான் வீட்டுக்கு போறேன். இரு சின்னப்புலா, பணியாரம் சாப்பிட்டு போவியாமா?
அட ஏத்த நீங்க வேற சாப்பிடுங்க நீங்க. இப்ப நான் பணியா இருக்கோம் சாப்பிட்ற நிலைமையிலேயே இருக்கிறேன். வீட்டுக்கு போய் எங்க அத்தையை வேற சமாளிக்கணும். சரி சூப்பரா வழியில ஏதாவது உங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க நீ சொல்றேன். கண்டிப்பா வர சொல்லுடி. சரியா உங்க அண்ணன் மாதிரி நீ மறந்துட்டு போயிடாத. சரிங்க நீ சொல்றேன். உன்னை என்னையும் எங்க அண்ணனையும் எப்ப பார்த்தாலும் அங்க என்னடானே எங்க அத்தை திட்டுறது, இங்க என்னடானே எங்க அண்ணி திட்டுறது. நாங்க என்ன அப்படியா மறந்துட்டு இருக்கிறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.